கண்ணாடி. சாரி, கண்ணாடி. தேங்க்யூ. நான் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து படிக்க போறேன், ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. எங்கள் அழைப்பை ஏற்று மாலினி 22 பாளையங்கோட்டை திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் அறிமுக விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தினமும் செய்திகளில் காண ஒரு முக்கிய கருத்தை மையமாக கொண்டது இந்த படம். இந்த படத்தை பற்றி பத்திரிகை நண்பர்கள் என்ன கேட்குற கேள்வி, இது ஆண்களுக்கு எதிரான படமா அப்படின்னு. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அம்மா, அக்கா, அத்தை இவங்க மட்டும்தான் வருத்தப்படுவாங்கன்னு கிடையாது இல்லையா? அப்பா, அண்ணன், மாமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. பொதுவாக தமிழ் படங்கள்ல வில்லனா ஆண்களை தான் சித்தரிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம யாரும் கேட்கறது கிடையாது இது ஆண்களுக்கு எதிரான படமான்னு. ஒரு பெண் இயக்குறதுனால அந்த கேள்வி எழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஆண்களுக்கு எதிரான படமாக நிச்சயமாக இருக்காது. இது எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த படத்துல கேஆர் பேசும்போது சொன்னாங்க, ரீமா கலிங்கல் ரோல்ல சரியான ஆர்டிஸ்ட் நித்யா மேனனை போட்டிருக்கீங்கன்னு. இந்த சஜஷன் ராதிகா கொடுத்தது. ஆக்சுவலி யூ ரிமெம்பர் ராதிகா? உஸ்தாத் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிருக்கு, ரொம்ப நல்லா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இஃப் நித்யா இஸ் த ரைட் பர்சன் ஃபார் த ஃபிலிம், தேங்க்ஸ் டு ராதிகா. And she's a wonderful actress, Nithya. இப்போ நன்றி கூறும் நேரம். முதலில் திரு கேஆர். நான் கூப்பிட்ட உடனே எதுவுமே சொல்லாம வந்தீங்க, ரொம்ப நன்றி சார். சூர்யா, உங்க அப்பாவோட நான் நிறைய படத்துல பேசாம கூட நடிச்சிருக்கேன். உங்களோட நான் வேலை செஞ்சதில்லை, இருந்தாலும் உங்க அன்பால நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க பல தடவை எங்களை உணர வச்சிருக்கீங்க. அந்த பண்பு நிச்சயமா உங்க தந்தையிடம் இருந்து உங்களுக்கு வந்தது. உங்கள் அன்பிற்கும் எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததற்கும் ரொம்ப நன்றி. சமீபத்தில் நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாயிருக்காங்க. அதுல எனக்கு அப்படின்னு நான் நினைச்சேன், இங்க பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க லைன் கட்டி, விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட கதாநாயகன்னா இப்படிதான் நடிக்கணும் அப்படிங்கிற மரபை மாற்றி நடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, மனிதனா இருக்கிறதுல கூட மரபை மாற்றி அவர் நடந்துகிட்டாரு. நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிக்கில் அவர்கிட்ட சொன்னாரு. அவங்க போன் பண்ணலாமான்னு கேட்கறாங்கன்னு அவரே போன் பண்ணாரு. நான் ஃப்ரீயா தாங்க இருக்கேன், நான் வரேன், மெட்ராஸ்ல தான் இருக்கேன், வரேன்னு சொன்னாரு. ஐ ஹோப் யூ மெயின்டைன் தட் சிம்பிளிசிட்டி வாட் எவர் ஹைட் யூ டச். தேங்க்யூ விஜய். And behind every successful man there is a woman. எல்லாரும் சொல்லி தேஞ்சு போச்சுங்க. But behind every successful married woman is a sister-in-law. திருமதி லதா அவர்கள் நான் என்ன செஞ்சாலும் அதை ஆதரிச்சு உற்சாகப்படுத்துவாங்க. வாழ்க்கை எனக்கு ரொம்ப சுலபமாக்கி கொடுத்தவங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் அக்கா. என்னோட சிரிச்சு நான் வருத்தப்படும் போதெல்லாம் வருத்தப்பட்டு, துக்கப்படும் போதெல்லாம் துக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ராதிகா மேடையில் இருக்காங்க, வடிவுக்கரசி லக்ஷ்மி அங்க உட்கார்ந்து இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ராதிகா குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அதிகம். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். அவங்க ஆர்டிஸ்ட்ல இருந்து நிறைய சஜஷன்ஸ், அவங்களும் சரி சரத் சாரும் சரி, we are there with you அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு everyone should have, must have friend. And nothing can go without you in my house, Radhika. Thank you for being here. பிறந்த வீட்டுல சித்தப்பாவா திரு கமல் அவர்கள், புகுந்த வீட்டுல கணவராக திரு மணி அவர்கள். இவங்களுக்கு இடையில தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிறது ஒரு சாதனை. நீங்க ஒரு சாதனையாளர் சுஹாசினி. Thank you so much for being here. இந்த நாளை எனக்கு சாத்தியமாக்கி கொடுத்த வைட் ஆங்கிள் கிரியேஷன்ஸ் திரு சுரேஷ் பாலாஜி. அவர் வரமாட்டாரு, அங்க இங்கேயோ இருப்பாரு, அவருக்கு தேங்க்ஸ். திரு ஜார்ஜ் பவர்ஸ், சுரேஷ் மேனன், உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பா நான் இங்க ஒன்னு சொல்லணும், எங்களுடைய PRO 5வது சட்டை மாத்திருக்கும் ஸ்டைல் மன்னன் நிக்கில் முருகன். அவர் 5வது சட்டை மாத்தினாலும் கமல் சார் வந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியும்.
பட் பியாண்ட் ஆல் தட் ஒரு சிறந்த உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் நிக்கில். இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி. மாலினி 22 திரைப்படத்தின் நாயகி நித்யா. இவங்க நடிப்பை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். இந்த படத்துல அவங்க 3 பாட்டு பாடி இருக்காங்க. அதாவது ஆசைக்காக பாடக்கூடிய நடிகை இல்ல, நிஜமாவே நல்லா பாடக்கூடியவங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, ஒரு குட்டி சைஸ்ல ஒரு பீரங்கி திடீர்னு வெடிக்கும் டபால்னு. Why there are so many people here அப்படிம்பாங்க. பட் நேரா பார்த்துட்டு நீங்க மானிட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணா அது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அசாத்திய டேலண்ட்ஸ். தேங்க்ஸ் நித்யா டு பி ஹியர் வித் அஸ். அண்ட் கிரிஷ், ஜெயபாரதி மற்றும் சத்தார் நடிகர்களால படைக்கப்பட்ட ஒரு மனிதன். நிச்சயமா எப்படி நடிப்பாருன்னு உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்காரு அவரு. மோகன்லால் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட ட்ரெயின் ஆகி வந்திருக்காரு. பட் ஹி இஸ் ரியலி குட். நீங்க இந்த படம் வரும்போது அதை பார்ப்பீங்க. இவரை கூட எல்லாரும் சொன்னாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியும். எனக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுல தெரியும். பட் நானும் அப்ப சின்ன பிள்ளையா தான் இருந்தேன். எனிவே, கண்டிப்பா ஐ ஹாவ் டு மென்ஷன் அபவுட் நரேஷ் செப்பரேட்லி. நரேஷ், you are a very, very bold, brave actor. அதாவது இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது தெரியும் why I mentioned brave actorன்னு. ஒரு 140 படத்துல ஹீரோவா மட்டும் நடிச்சவரு இந்த படத்துல ஒரு வித்தியாசமான பாத்திரத்தை செஞ்சிருக்காரு. அவரோட இன்வால்வ்மெண்ட் எவ்வளவுனா, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக அவர் ஹைதராபாத்ல இருந்து நான் கூப்பிடலன்னா கூட அவர் வந்திருப்பாரு. ஏன்னா he's kind of an extended family எங்களுக்கு. Thanks Naresh for being here. இந்த திரைப்பட பாடல்கள் மற்றும் ட்ரெய்லரை சாத்தியமாக்கி கொடுத்த எங்கள் டிஓபி திரு மனோஜ் பிள்ளை. அட்லீஸ்ட் ஏந்திரிச்சு கையாட்டலாம் மனோஜ் சார். நடன இயக்குனர் பிரசன்னா, அவர் இங்க இல்ல. தொகுப்பாளர் பவன், ட்ரெய்லர் எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்த சிவா மற்றும் பாரதி, இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த சித்தாரா சுரேஷ், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வடிவமைத்து கொடுத்த அனு பார்த்த சாரதி, என் அழைப்பை ஏற்று உங்கள் தந்தை வியட்நாம் சுந்தரம் அவர்களை அழைத்து வந்ததற்கு நன்றி அனு. முக்கியமா நான் குறிப்பிட வேண்டிய இருவர் இசையமைத்து கொடுத்த அரவிந்த் சங்கர். எத்தனை பேர் ஏற்பாடு கொண்டு வந்திருக்கீங்க அரவிந்த்? எனிவே, இந்த பாடல்களுக்காக நான் இவர்களை சித்திரவதை செஞ்சிருக்கேன். சிறப்பான இசையமைத்து கொடுத்ததற்கு நன்றி. கவிஞர் நா முத்துக்குமார், அதாவது கவியரசர் கண்ணதாசன் அவங்கள இருந்து நிறைய பாடலாசிரியர்கள் பாடல் எழுத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லும் போது எழுதுறதுக்கு பக்கத்துல உட்காந்து அவங்க சொல்ல எழுதியிருக்கேன். ஆனா இந்த டியூனை கொடுத்துட்டு போங்க 2 நாள் கழிச்சு பாட்டை கொடுக்குறேங்கிற மரபை தாண்டியவர் இவர். டியூனை சொன்ன உடனே பாட்டை கொடுப்பாரு. நிறைய இடங்கள்ல எனக்கு கண்ணதாசன் ஐயா அவர்களை ஞாபகப்படுத்தினாரு. முத்தான உங்கள் வரிகள் இப்படத்திற்கு மிக சிறப்பான ஒரு அம்சமாகும். நன்றி முத்துக்குமார் சார். ஆச்சு. இப்போ திஸ் இஸ் வெரி வெரி பர்சனல். 2013 இது. நான் இந்த திரைப்படத்துறைக்கு வந்து 40வது வருஷம். 50 வரும் அப்ப சொல்லிக்கலாம், அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு எனக்கு இந்த பயணத்தை அமைச்சு கொடுத்த முக்கியமானவங்க இங்க மேடையில இருக்காங்க. மரியாதைக்குரிய இயக்குனர் சிகரம் அவர்கள். தத்தி வந்த என்னை தடுமாறி விழாது கைப்பிடித்து நடத்தி வந்து தொடர்கதை ஆக்கியவர். அவர் சொன்னாரு, நான் வந்து திட்டிருக்கேன்ல, என்ன அவர் திட்டவே இல்லை. எனக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, மறந்துட்டாரு. நீ அழமாட்டியா நீ அப்படின்னு என்ன திட்டிருக்க, அதுக்கு திட்டிருக்காரு. ஏன்னா அவர் திட்ட ஆரம்பிச்சோன்னு சுஜாதா அழுவாங்க. பாரு எப்படி நிக்கிறான்னு, அழறாரு, நீ மட்டும் அழற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எதுக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு அங்க பாரும்பாங்க. நாங்க பார்ப்போம், படம் பார்க்கும் போதுதான் தெரியும் எதுக்கு பார்த்தோம்னு. அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு படத்துல நடிச்சாவே போதும், 100 படத்துல நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்க
நான் கூட்டம்னு சொன்னாரு, நிறைய பேர் பேசுவாங்களா, ரொம்ப நாள் உட்கார்ந்துருக்க முடியாதுன்னு சொன்னாரு. போய் சொல்லி இல்ல சார்ன்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். தேங்க்யூ சார் ஃபார் பீங் ஹியர் வித் அஸ். யுவர் பிளெஸிங் மீன்ஸ் அ லாட் டு மீ. அடுத்து மரியாதைக்குரிய திரு வியட்நாமீடு சுந்தரம் அவர்கள். நான் ஜாஸ்தி படிக்கல, நான் 8வது படிக்கும் போது அவளோட கதையில நடிச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு திருமூலர்ல இருந்து திருவாசகம் வரைக்கும் கட்டுக்கட்டா புஸ்தகம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. படி படி 10வது படி புரியும் அப்படின்னு. எதுக்கு வாங்கி கொடுப்பாரு எனக்கு அப்ப தெரியாது. கஷ்டப்பட்டு படிப்பேன். டியூஷன் வாத்தியார் மாதிரி டெய்லி வந்துருவாரு. படி படி, இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. எனக்கு நிறைய கல்வியை கொடுத்தவர் அவரு. ராமாயணம் எழுதி அவருக்கு படிச்சு காட்டுவேன். பாரத பெண்கள்னு மகாபாரதத்துல இருக்கிற பெண்களை பத்தி எல்லாம் எழுதி படிச்சு காமிச்சிருக்கேன். இதே மாலினி 22 வசனங்களை ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணி, மாமா தூங்குறீங்களா, கொஞ்சம் படிக்கிறேன் கேளுங்க, பாவம் கேட்பாரு. ஆசையா கேட்டு ரொம்ப பெருமைப்படுவாரு. தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அடுத்து உலக நாயகன் பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்கள். நான் நடிக்க வந்த முதல் ஆண்டிலிருந்து இவரோட நிறைய படங்கள்ல நடிச்ச பெருமை எனக்கு உண்டு. இவர் எனக்கு முன்மாதிரியாக விளங்கியவர். கமல் கவிதை எழுதுவார், அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். கமல் சிறப்பாக நடனம் ஆடுவார். நானும் அப்படி ஆட வேணும்னு சொல்லி ரொம்ப உழைச்சி ட்ரை பண்ணியிருக்கேன். கமல் பாடுவார், நானும் பாடி பார்த்தேன். இப்படி உங்களை முன்மாதிரியாக வச்சு கற்றவை இந்த 40 ஆண்டு பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் உபயோகப்பட்டிருக்கு. You have been a true inspiration for us, especially for me. எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு I know that it was a long day for you yesterday. இருந்தாலும் நான் கூப்பிட்டதுக்கு வந்தீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச சினிமாவை கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்கள் எல்லாம். உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பது என் ஆசை, கனவு. என்னுடைய அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றி கொடுத்துள்ளார் என் கணவர். இந்த கனவையும் சேர்த்து நன்றி ராஜ்குமார் அவர்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம் அவுட் ஆஃப் திஸ் திங். நேற்று ஏதோ ஒரு பத்திரிகையில என் போட்டோவும் ராஜ்குமார் போட்டோவும் போட்டு ஸ்ரீபிரியா அன்பு சகோதரருடன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ. ஏன்னா நேற்றுல இருந்து அவர் என்கிட்ட சிஸ்டர் நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ வெரி மச் ஆனந்த விகடன். அண்ட் பிரியன் சார் வரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. பட் இருந்தாலும் பிரியன் சாரை விட லிசி தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தேங்க்யூ லிசி, நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய என்னை பத்தி பேசுங்க. She spoke very well. Thank you. And she's also on behalf of my dear friend Priyan here. Thank you very much, Lucy. And finally, I would like to thank Think Music. I'm sure you'll be proud to launch Arvind and Shankar with their good music. நான் எல்லா பெருமைகளையும் அடைய என்னை கருவாக்கி உருவாக்கிய என் அம்மா கிரிஜா சுவாமி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.